ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு திருமண வாழ்வில் பிரிவு வர காரணங்கள். இந்த தலைப்புல திருமண வாழ்க்கையில பிரிவு வருவதற்கு எண்ணற்ற காரணங்கள் இருக்கு. நம்ம ஒரு குறிப்பிட்ட காரணங்களை சொல்லி மட்டுமே ஒரு அளவிட முடியாது. திருமண வாழ்வில் பிரிவு வருவதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கு. குறிப்பாக ஒரு ஜாதகத்துல 2 மற்றும் 7ஆம் இடங்கள் கிடக்கூடாது. பொதுவா இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். 2ஆம் இடம் என்பது நமக்கு தெரியும், ஒரு ஜாதகத்தினுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்கின்ற ஒரு பாவம் 2ஆம் இடம். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, வித்தை, விழி. தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, வித்தை, விழி. இது போன்ற இடங்களுக்கு 2ஆம் பாவம் மிக முக்கியம். அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது உறவு, ஜாதகருடைய உறவு நிலை, ஜாதகருடைய எதிர்பார்த்தவரை பற்றி சொல்கின்ற ஒரு நிலை. திருமணம், கூட்டு பிசினஸ், நண்பர்கள், உறவுகள், ஷேர் பிசினஸ், இது எல்லாமே 7ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த 2 மற்றும் 7ஆம் இடம் என்பது திருமண வாழ்க்கையோடு நெருங்கிய ஒரு பாவம். எனவேதான் ஒரு லக்னத்துக்கு 2 மற்றும் 7ஆம் பாவங்கள் கிடக்கூடாது. அப்போ திருமண வாழ்வில் பிரிவுகளை சந்திக்கின்ற ஒரு ஜாதகத்துல நீங்க பார்க்கணும், அந்த 2ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவாதிபதி நீசம் அடைந்திருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அஸ்தங்கம் அடையக்கூடாது, அஸ்தங்கதம் அடையக்கூடாது. அல்லது 2 மற்றும் 7ஆம் பாவாதிபதியுடன் ராகு கேதுக்கள் இணையக்கூடாது. அல்லது 2 மற்றும் 7இல் ராகு கேதுக்கள் அமர்ந்து ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த 2 மற்றும் 7ஆம் பாவாதிபதிகள் நீசம் பெற்று இருந்தாலும் இது மாதிரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அல்லது 2 மற்றும் 7ஆம் பாவாதிபதிகள் 6, 8 பாவ அதிபதியினுடைய இணைவு பார்வையை பெறக்கூடாது. இதை நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னத்திற்கு 2 மற்றும் 7ஆம் பாவம் நீசம் அஸ்தங்கம் அடையக்கூடாது. 2 மற்றும் 7இல் ராகு கேதுக்கள் போன்ற பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. ராகு கிரகங்கள் இருந்து கேது கிரகங்கள் இருந்து ராகுவிற்கும் கேதுவிற்கும் வீடு கொடுத்த வீட்டு அதிபதி நீசம் அடையக்கூடாது. அதுதான் நான் முதலே சொன்னேன், 2 மற்றும் 7ஆம் பாவாதிபதிகள் நீசம் அஸ்தங்கம் அடையக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 7ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவாதிபதி இணைவு பெற்றோ அல்லது 7 கூடிய கிரகங்கள் 6ஆம் பாவாதிபதி இணைவு பெற்றோ இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். சோ இது போன்று இந்த 2 மற்றும் 7ஆம் பாகங்கள் கெட்டு நடப்பு தசாபுத்திகளும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்லைன்னு சொல்லி வச்சுங்களேன், நிச்சயமாக திருமண வயது காலகட்டங்களில் அவர்களுக்கு பிரச்சனைகளும் பிரிவினைகளும் சேருது. இது ஒரு ரீசன். இந்த மாதிரி எண்ணற்ற காரணங்கள் இருக்கு. ஸோ மேக்சிமம் 90% நான் சொல்ற இந்த கருத்து உங்களுக்கு ஒத்து போகும். ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஜாதகம் நமக்கு ஜாதகம் பார்க்க வந்த ஒருத்தவங்க தான் இவங்க. 14/5/93 பிறந்திருக்கிறாங்க. 14/5/93 மாலை 5:35 பிறக்கிறாங்க. இவங்க சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம், கும்பராசி, துலா லக்னத்துல பிறக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இவங்களுக்கு பாருங்க, துலா லக்னம், லக்னத்திற்கு 2 மற்றும் 7 கூடிய செவ்வாய் பகவான் நீசமாயிட்டார். கடகத்துல நீசமாயிடுச்சு. நீசம் பெற்ற செவ்வாய்க்கு நீசபங்கம் கிடைக்கல, ஒரு தப்பு. இவங்க ஜாதகத்துல பாருங்க, லக்னத்திற்கு 11ஆம் பாவாதிபதியான சூரியன் 7இல் உச்சம் பெறுகிறார். துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி வலுக்க கூடாது. அப்ப 11ஆம் பாவாதிபதி உச்சம், 7 கூடிய கிரக நீசம். அப்ப முதல் திருமணம் இல்ல. 11ஆம் இடம் சொல்கின்ற 2ஆம் பாவம் வலுத்து இருக்குது. அப்ப நிச்சயமாக இவருக்கு 2 தாரம் என்று அங்கேயே முடிவு பண்ணிக்கலாம். 11ஆம் பாவாதிபதி எங்க உச்சமடைகிறார்? 7இல் உச்சமடைகிறார். அப்போ துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி 7ஆம் வீட்டின் வழியாக பாதகத்தை செய்வார். அதனால 7ஆம் இடம் கெட்டு போச்சு. இவர் பிறந்தது என்ன? சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம். அப்ப கிட்டத்தட்ட ராகு தசை 12 வருஷம் 4 மாசம் 22 நாள் இருப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இவர் குரு தசையில டிராவல் பண்றாரு. இது ஒரு பெண் ஜாதகம். குரு திசையினுடைய இறுதி காலமான அந்த செவ்வாய் புத்தியில கல்யாணம் நடக்குது. இது பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ குரு தசை துலா லக்னத்துக்கு ஆகாத ஒரு கிரகம்,
6ஆம் பாவாதிபதி தசை. அவர் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார், வக்ரமா இருக்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், லக்ன அசுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது அசுபாதிபத்தியத்தை வலுத்து செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்ப துலா லக்னத்தை பொறுத்தவரை குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதும், அதே சமயத்துல இந்த 7 செவ்வாயுடைய புத்தியில் அவருக்கு கல்யாணம் நடக்குது. அப்ப குரு திசையில் செவ்வாய் புத்தியில கல்யாணம் நடக்குது, திருமணம் நடக்குது. ஏன் செவ்வாய் புத்தியில கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னா அவர் தான் 2 மற்றும் 7 கிரகம். அப்ப செவ்வாய் தான் கல்யாணத்தை பண்ணி வைக்குது. கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு திருமண வாழ்க்கையில் பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருது. சரிங்களா? அப்போ செவ்வாய் புத்திக்கு அடுத்து என்ன புத்தி வரும்? ராகு புத்தி. அப்ப குரு திசையினுடைய இறுதி புத்தி அங்க ராகு புத்தி. ராகு எங்க இருக்கிறார்? இவருக்கு துலா லக்னத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல ராகு இருக்குது. அப்ப அந்த ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீசம் இல்லையா? அப்ப செவ்வாய் புத்தியும் வேலை செய்யல, ராகு புத்தியிலும் பிரச்சனைகள். அப்ப குரு திசையினுடைய ஈற்றுக்காலம் பிரச்சனைகளையும் பிரிவினையும் கொடுத்துருச்சு. இப்ப நடக்கிறது அவருக்கு சனி திசை. 2021 இருந்து சனி திசை போயிட்டு இருக்கு. சனி திசையில சுய புத்தி முடிஞ்சு இப்ப சனி திசையில புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. புதன் பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு 11ஆம் பாவாதிபதி சொல்கின்ற சூரியனுடைய இணைந்திருக்கிறார். சரிங்களா? தசாநாதன் சனியினுடைய பார்வையும் 11ஆம் இடத்துக்கு இருக்குது, 11ஆம் பாவாதிபதி சூரியனுக்கும் இருக்குது. அப்போ சனி திசையினுடைய புதன் புத்தியில் அவருக்கு 2ஆம் தாரத்திற்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. சரிங்களா? இது எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, ஒரு ஜாதகத்தை தான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன், 2 மற்றும் 7ஆம் பாவாதிபதிகள் நீசம் அஸ்தங்கம் அடையக்கூடாது. இவருக்கு பாருங்க 2 மற்றும் 7ஆம் பாவாதிபதி நீசம். அதே சமயத்துல 11ஆம் பாவாதிபதி சொல்கின்ற சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் துலா லக்னத்திற்கு. சூரியன் யாரு? கடுமையான பகை கிரகம், பாதகாதிபதி. சரலகிரகங்களுக்கு 11 கிரகம் பாதகாதிபதி. அப்ப சூரியன் பாதத்தை செய்வார். ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தை நின்ற வீட்டின் வழியாக செய்வார். அப்ப 11ஆம் பாவாதிபதி நின்றது 7ஆம் இடம். அப்போ முதல் திருமணத்தில் அவருக்கு பாதகம் நேர்ந்தது. சரிங்களா? சோ அதனாலதான் இந்த செவ்வாய் குரு திசையினுடைய கடைசி காலகட்டமான செவ்வாய் புத்தி ராகு புத்தியில் பிரச்சனைகள் கொடுத்தது, பிரிவினைகளை கொடுத்தது, வம்பு வழக்குகளை கொடுத்தது. அவங்க பிரிகிறாங்க. அதுக்கப்புறம் குரு திசை முடிகிறவர்களுமே 2ஆம் திருமணத்துக்கு வாய்ப்பு இல்லை. சனி திசையினுடைய சுய புத்தியிலையும் வாய்ப்பு இல்லை. சனி திசையினுடைய புதன் புத்தியில் இவருக்கு 2ஆவது திருமணம் அமைய போகிறது. புதன் புத்தியில தான் திருமணம் அமையன்னு சொன்ன 2ஆவது திருமணம் அதே மாதிரி அமைய போகிறது. ஏன்னு சொன்னா துலா லக்னத்துக்கு பாக்கியாதிபதி புதன். அவர் எங்க இருக்கிறார்? அவர் 11 சூரியனுடைய இணைகிறார். அப்போ இந்த புதனுடைய இணைவு சூரியனை பலப்படுத்தும், 2ஆம் தாரத்தை வலுப்படுத்தும். எப்பொழுதுமே 5, 9 கிரகத்தினுடைய இணைவு அந்த ஆதிபத்தியத்தை வலுத்து செய்யும். இப்ப 11ஆம் பாவாதிபதி பாதகாதிபதி தன்னுடைய பாதக செயலை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவர் அங்கே துலா லக்னத்துக்கு யோகாதிபதி சொல்கின்ற புதனோட இணைவை பெற்று இருக்கணும். அதே மாதிரி புதனுடன் இணைவின் காரணமாக, புதனை அஸ்தங்கம் செய்ததன் காரணமாக 11ஆம் இடம் பலமா இருக்குது. தசை நடத்துகின்ற கிரகம் எது? சனி. சனி 5ஆம் பாவத்தில் அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் பாவாதிபதியான சூரியனையும் பார்க்கிறார். எனவே சனி திசையினுடைய புதன் புத்தியில் அவருக்கு 2ஆவது திருமணம் அமைய போகிறது. சரிங்களா? அதனால நான் ஃபர்ஸ்ட்ல, அதாவது திருமண உறவில் பிரிவுவதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருந்தாலும் முதல் காரணமாக இதை நம்ம எடுத்துக்கணும். 2 மற்றும் 7ஆம் பாவாதிபதிகள் நீசம் அஸ்தங்கம் அடையக்கூடாது. 2 மற்றும் 7ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்து, ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த 2 மற்றும் 7ஆம் பாவாதிபதிகள் நீசம் பெற்றாலும் ராகு கேதுனுடைய தசாபுத்திகள் கடுமையான கெடுபழங்களை கொடுத்துவிடும், மறந்துடக்கூடாது. அதே சமயத்துல 11ஆம் இடம் என்பது வலுத்திருக்கூடாது. நடப்பு தசாபுத்திகளும் லக்ன அசுபருடைய தசாபுத்திகள் நடந்தாலும் கூட அங்கே திருமண வாழ்க்கையில் கசப்புகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது ஒரு காரணம். இன்னும் எண்ணற்ற காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு காரணத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டுடன் உங்களுக்கு வீடியோ பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.